அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்பான இன்றைய சமரச பேச்சுவார்த்தையில் கடந்த சமரச பேச்சுவார்த்தையில் நிர்வாகங்கள் சொன்ன விஷயங்கள் எது எது முடிவு காணப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு கொடுப்பது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கப்படுகிறது. அது சம்பந்தப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டவர் என்கிற முறையிலே அதற்கான வேலை நடக்கிறது என்று பதில் சொன்னார்கள். அடுத்தது ஓய்வு பெற்றவர்களுடைய பஞ்சப்படி நீதிமன்ற தீர்ப்பு எது வந்தாலும் அதை அமுல்படுத்துவோம் என்று போன பேச்சுவார்த்தையில் சொன்னீர்கள். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் இதுவரை கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கிறது. எந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கவில்லை. இது கடுமையான வருத்தத்தையும் அந்த ஊழியர்கள் மத்தியிலே கடுமையான கோபத்தையும் கொண்டு வருகிறது என்று நாங்கள் சொன்னோம். அந்த ஊழியர்கள் அதே வழக்கில் வேறு 2 செயலாளர்களை வைத்து, நிதித்துறை செயலாளரையும் போக்குவரத்து துறை செயலாளரையும் வைத்து, நிர்வாக இயக்குநர்கள் அல்லாமல் வைத்து மதுரை நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கை அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். அதுவும் காலதாமதப்படுத்துவதற்குள்ள உத்தி என்று அதையும் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். அது கடுமையான விளைவுகளை உண்டாக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். அடுத்து காலி பணியிடங்களை நிரப்புவது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் நீங்கள் சொல்லுகிற அளவுக்கான நடவடிக்கை எல்லாம் இன்னும் வரவில்லை என்று சொன்னோம். டிரைவர் கம் கண்டக்டர் 2 லைசன்ஸும் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் வேலை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். பலர் கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வேலை தர முடியாது, அதாவது கருணை அடிப்படையில் காத்திருப்பவர்களுக்கே வேலை தர முடியாது என்கிறீர்கள். கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்திருக்கிற வெளியாட்களுக்கு வேலை தர முடியாது என்று நீங்கள் சொல்வதென்றால் அது சரியல்ல. ஆகவே அவர் அந்த கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் வைத்திருப்பவர்களுக்கும் வேலை கொடுப்பதை பற்றி நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு டிரைவர் லைசன்ஸ் இருப்பவர் கண்டக்டர் லைசன்ஸ் ஒரு மாதத்தில் எடுக்கலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் வைத்திருப்பவர் உடனடியாக டிரைவர் லைசன்ஸ் எடுத்து 2 ஆண்டு சீனியாரிட்டி எல்லாம் பெறுவதெல்லாம் சாத்தியமில்லை. ஆகவே இது வடிகட்டுறதாக போயிடும், மறுப்பதாக ஆகிவிடும் என்று நாம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நான் ஐடிஐ என்று இருக்கிற 10ஆம் கிளாஸுக்கு கீழே படித்திருக்கக்கூடிய கருணை அடிப்படையில் இருக்கிற அந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கு வேலையும் நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். அது சம்பந்தமாக அரசிடம் எடுத்து சென்றும் சொன்னார்கள். நம் தரப்பிலே இந்த மிசலேனியஸ் குரூப், கார்டனர் போன்ற உதவியாளர்கள் போன்ற கேன்டீன் பணியாளர்கள் போன்ற அது போன்ற வேலைகளில் கான்ட்ராக்டை தான் இனிமேல் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு ஜியோ போட்டிருக்கிறார் அரசாங்கம். அது மிக மிக அநியாயமான ஜியோ. அரசாங்கம் அந்த ஜியோவை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இதற்கு முன்பு போடப்பட்ட 8 ஜியோக்களும், கடந்த ஆட்சியிலே போடப்பட்ட 8 ஜியோக்களும் தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு அடிப்படை. அந்த அரசாணைகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அடுத்து 3000 ரூபாய் இடைக்கால நிவாரணம் கொடுத்து அடுத்த பேச்சுவார்த்தைக்கான தேதியை நீங்கள் சொல்ல வேண்டும், உடனடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னோம். அவர்கள் இப்போதுதான் சப் கமிட்டி அமைத்திருக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தைக்கான தேதியை அரசிடம் கலந்து பேசி சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 3000 ரூபாய் இடைக்கால நிவாரணம் அது சம்பந்தமாகவும் அரசாங்கத்திடம் பேசுகிறோம். அந்த பேச்சுவார்த்தையின் போது அது சம்பந்தமாக என்னவென்று பார்க்கலாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக ஏதாவது இன்றைக்கு வந்ததற்கு நடக்க வேண்டும் என்கிற முறையிலே சர்வீஸில் இருக்கக்கூடியவர்களுடைய பஞ்சப்படி நிலுவைத் தொகையில் 1 மாத நிலுவைத் தொகையை அடுத்த சில தினங்களுக்குள்ளாக கொடுக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். மீதி விஷயங்கள் அரசாங்கத்தோடு பேசி பண்ணலாம். 15வது ஊதிய ஒப்பந்தத்தை துவக்குவதற்கான தேதியும் அரசாங்கத்திடம் பேசி அறிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த பேச்சுவார்த்தை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 6/3 மார்ச் 6ஆம் தேதிக்கு. அதான் ரிட்டையர் ஆனவர்களுக்கு டிசம்பர் 22 இருந்து எந்த பணப்பலனும் டெர்மினல் பெனிஃபிட் எதுவுமே கிடைக்கவில்லைங்கிறது அது ஒன்று. அதே மாதிரி ஓய்வு பெறுகிற அன்றே பணம் கொடுக்க வேண்டும் என்று போன முறை நீங்கள் அதுக்கான முயற்சி எடுப்போம் என்று சொன்னீர்கள். ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு பல மாதங்களாக கிடைக்காதவர்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதையும் அவர்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். பொதுவாக இந்த பேச்சுவார்த்தையும் எந்த பெரிய முன்னேற்றமும் இல்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஓய்வு பெற்றவர்களுக்கு எதுவுமே இல்லை என்பதும், பட்ஜெட்டிலும் இல்லை, இந்த பேச்சுவார்த்தையிலும் அது சம்பந்தப்பட்ட எதுவும் இல்லை என்பதும் மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஆகவே இவை தொடர்பாக அடுத்த தேர்தலுக்கான நோட்டிபிகேஷன் அறிவிக்கை வருவதற்கு முன்னால் ஓய்வு பெற்றோருடைய பஞ்சப்படி குறித்து, அதே மாதிரி இந்த தேதி குறித்து, நாங்கள் நிலுவையில் இருக்கிற இந்த கோரிக்கைகள் குறித்து அரசாங்கம்
சில அறிவிப்புகளை நடவடிக்கை செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தேதி அறிவிக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி இருக்கிறோம், முயற்சிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். வழக்கமா நடக்கிறதா சப்கமிட்டி அதாவது இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாங்கள் எழுப்பி இருக்கிற சில விஷயங்களில் ஊதிய ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைக்கான தேதி அதில் தான் நிறைய பேச வேண்டியது. அதில் தான் எங்களுடைய கோரிக்கைகள் இருக்குது. அதோட தான் இதெல்லாம் லிங்க்டு, அதோட சேர்ந்தது தான். அது வர்றபோது அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக சில மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால தான் அந்த தேதியை வலியுறுத்துகிறோம், சீக்கிரம் நீங்கள் கொடுக்கணும்னு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு காப்பீடு திட்டத்தையாவது நீங்கள் அமுல்படுத்துகிறது. நாங்கள் மருத்துவ காப்பீடு நாங்கள் கேட்டோம். அவங்களுக்கு அவங்க மாதந்தோறும் கட்ட வேண்டிய ஒரு பணம், அந்த பணத்தை அவங்க கட்ட தயார். ஆனால் முன்கூட்டி ஒரு பணத்தை கட்டணும் இன்சூரன்ஸ் இதுக்கு. அதுக்கான பணத்தை அரசாங்கம் கட்டிட்டு எங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்ல இஎம்ஐ மாதிரி பிடிச்சிருக்கன்னு நம்ம சொன்னோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை நீ கொடுத்தாதான் மாதம் மாதம் அதுக்கான பணத்தையும் சேர்த்து மொத்தத்தில் 1800 ரூபா 1700 ரூபா நீங்கள் மாதந்தோறும் தர தயார் என்றால் அதற்கான விருப்புரிமையை தெரிவித்தால் காப்பீடு வரும் என்று சொல்கிறார்கள். 3500 ரூபா தான் பென்ஷன், குடும்ப பென்ஷன் இருக்கக்கூடிய ஏராளமான பேருக்கு. அவன் 1800 ரூபாயா 1700 ரூபாய் இதை கட்டிட்டு என்ன செய்வான்? ஆகவே இந்த கவர்மெண்ட் தன்னுடைய சிந்தனையை இதில் செலுத்தாமலே, மைண்டை அப்ளை பண்ணாமலே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் எல்லாம் கடுமையான கண்டனத்துக்குரியவர்கள். ஆகவே அரசாங்கம் அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஓய்வூதியர்களுக்கு அவர்களுடைய பிடிக்க வேண்டிய பணத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா 70-80 தாண்டியவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். அது சம்பந்தமாக என்ன வருதுங்கிறதை நம்ம பார்க்கணும். அதாவது நிர்வாக இயக்குநர்கள் மற்றவங்க நாங்கள் எழுப்புற எந்த பிரச்சனைக்கும் அவங்ககிட்ட மறுப்போ நீ கேட்கறது சரியில்லை என்றோ தப்பு என்றோ சொல்ல முடியல. ஆகவே நாங்கள் இதை கட்டாயமாக நாங்கள் பரிசீலிக்கிறோம், பார்க்குறோம் என்ற முறையில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் தீர்வுக்கான முயற்சி எடுக்கிறோன்னு அவங்க திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க. இப்படியே சொல்லிட்டு இருக்க முடியாது. நாளை வரை இல்லாமல் இப்படியே பேசிட்டு தான் நாங்களும் சும்மா இருக்க முடியாது. பாப்போம் அடுத்த பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில தான் பார்க்கணும். அறிவிக்கலைன்னா அந்த பேச்சுவார்த்தையில் மறுபடியும் அழுத்தம் கொடுத்து பார்க்கணும். ஆமா, செப்டம்பர் 22 இருந்து டிசம்பர் 22 இருந்து அதை கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதாவது கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் பத்திரிகையாளர் சொல்றது என்னன்னா, நாங்கள் வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்து வேலை நிறுத்தம் செய்யாதீர்கள், பேசி தீர்க்கலாம் என்று அரசு தொழிலாளர் துறை அழைத்ததின் பேரில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இதில் சரியான தீர்வு வரல அப்படின்னா வேலை நிறுத்த நோட்டீஸ் என்பது நிலுவையில் இருக்கிறது. நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை, அரிப்பெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் முடிக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். அதுக்காக இந்த பேச்சுவார்த்தையை பயன்படுத்த முடியுமான்னு நாங்கள் பார்க்குறோம். அதே அரசு புரிஞ்சுக்கணும், அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும், பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க நடவடிக்கை எடுக்கணும், முன் வரணும். இதுதான் நம்முடைய நம்பிக்கையோட தான் இருக்கும். நம்பிக்கையோட தான் இருக்கும். பப்ளிக் ரிலேட்டட் ஒரு இல்லையா இந்த ஸ்டேஜில், அதனால யோசிச்சு முடிவு எடுத்துட முடியும். அதனால கொஞ்சம் விட்டு பிடிக்கிறோம். பார்ப்போம் நம்ம.